ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் சைத்தன்யமாக வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது சக்திசாலி ஆத்மாவாக ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் என்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவோடு பேசி தேக அபிமானத்தை துர்நாற்றத்தை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் என்னை போன்று அனைவரை மனமுள்ள மலர்களாக மாற்றக்கூடிய உண்மையான மலராக இருக்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நடந்து ஜோதியில் இருந்து விடக்கூடிய ஆத்மா. நான் முழு சமர்ப்பணமாகக்கூடிய உயிருடன் இருந்து கொண்டு இறந்த நிலையை அடையக்கூடிய உண்மையான வெற்றி பூச்சியாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஞானத்தின் நறுமணத்தை பரப்புகின்ற ஆத்மா. நான் தூர தேசத்தில் வசிக்கக்கூடிய ஆத்மா. நான் இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் என்று புரிந்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் தந்தை மூலமாக துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி நடந்து செல்கின்ற ஆத்மா. நான் மிகவும் உயர்ந்த இலக்கை கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இச்சமயம் துக்கத்தில் இருக்கும்போது புருஷார்த்தம் செய்கின்ற ஆத்மா. நான் ஈஸ்வரனின் குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. எப்படி ஈஸ்வரன் ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றாரோ அதுபோல் நான் ஞானம் நிறைந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையின் வழிப்படி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடந்து அந்த அளவு உயர்ந்தவனாக ஆகின்ற ஆத்மா. இப்போது நான் ஈஸ்வரனின் வழிமுறையை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் வைகுண்டத்தில் அமர்ந்திருப்பது போன்று தந்தையுடன் மிகவும் நெருக்கத்தில் சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் யாத்திரையில் இருக்கின்ற ஆத்மா. நான் மிகுந்த குஷி அடைகின்ற ஆத்மா.
நான் பரமபிதா பரமாத்மாவின் மூலம் ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தையுடையவனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ என்று இருந்து இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்கின்ற ஆத்மா. நான் இப்போது மிக சூட்சமமான புத்தியுடையவனாக இருக்கின்ற ஆத்மா. நான் அதிகாலை அமர்ந்து ஞான சிந்தனை செய்கின்ற ஆத்மா. நான் கர்மயோகியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தூக்கத்தை வென்றவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இரவு கண் விழித்து வருமானத்தை சம்பாதிக்கின்ற ஆத்மா. நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆகின்ற ஆத்மா. நான் விட்டில் பூச்சியாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் வழிப்படி நடந்து கொண்டே இருக்கின்ற ஆத்மா. நான் என்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவோடு உரையாடுகின்ற ஆத்மா. நான் ஆத்ம அபிமானியாகி கேட்பதாலும் சொல்வதாலும் தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் தூக்கத்தை வென்று இரவில் கண் விழித்து வருமானத்தை சம்பாதித்து விச்சாசாகர் மந்தன் செய்கின்ற ஆத்மா. நான் தபஸ்யா மூலமாக எனது விகர்மங்களையும் தமோகுண சம்ஸ்காரங்களையும் சுட்டெரிக்கும் தபஸ்வி மூர்த்தி ஆத்மா. நான் தபஸ்யா மூலமாக என்னுடைய விகர்மங்களை ஒவ்வொரு ஆத்மாக்களின் தமோகுண சம்ஸ்காரங்களையும் இயற்கையின் தமோகுண செயல்களையும் பஸ்பம் செய்யக்கூடிய செயல்களை செய்கின்ற ஆத்மா. நான் சதா ஏக்ரஸ் மனோநிலையின் ஆசனத்தில் நிலை பெற்று என்னுடைய தபஸ்வி ரூபத்தை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் என்னுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்களும் தேக உணர்வை தியாகம் செய்து ஆத்ம அபிமானியாகி தபஸ்யா நிலையை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் சம்ஸ்காரங்களின் மோதல்களிலிருந்து தப்பிப்பதற்காக பாலகன் மற்றும் எஜமான் எனும் சமநிலையில் இருக்கின்ற ஆத்மா. நான் சதா மகிழ்ச்சியாக இருப்பதற்காக என்னுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக்கொண்டு சகிப்புத்தன்மையுடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் மாயை எதிர்கொள்வதற்கு முன்பாகவே நமஸ்காரம் செய்துவிடும் அளவிற்கு சக்தி சொரூபமாக ஆகின்ற ஆத்மா.
நான் மிகவும் எச்சரிக்கையாக, கவனமாக, புத்திசாலியாக ஆகின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமான பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவிக்கின்றேன். ஓம் சாந்தி.